இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் மீனவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். விவரங்கள். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுல ஏராளமான மீனவர்கள் மீன்பிடி கடலுக்கு போனாங்க. இவங்க கடலுக்கு போய் கச்சத்தீவு மற்றும் நெடுந்தீவு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் 2 படகையும் அதில் இருந்த 17 மீனவர்களை சிறப்பிடிச்சாங்க. சிறப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை எல்லை தாண்டுவதாக வழக்கு பதிவு செய்து மன்னார் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சிறைப்பிடித்த அந்த மீனவ குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த சாலை மறியல் போராட்டமானது 1 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்தது. இந்த சாலை மறியல் போராட்டத்தில் மீனவர் கோரிக்கை என்றால் தினசரி மீன்பிடிக்க செல்லும் ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக தாக்கல் நடத்துவது, சிறைப்பிடிப்பது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையா இருக்கு. தற்பொழுது பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக மீன்பிடிக்க செல்லும் ராமேஸ்வரம் மீனவர்களை தொடர்ச்சியாக தாக்கல் நடத்துறாங்க, அது மட்டும் சிறைப்பிடிச்சாங்க. இது கண்டிக்கத்தக்க விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறைப்பிடித்த 17 மீனவர்களை உடனே விடுதலை செய்யணும் கோரிக்கை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கை சிறையில் பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மீனவர்களும் 150க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சொந்தமான விசைப்படகு இருக்கு. இந்த விசைப்படகு நம்பி ஏராளமான மீனவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இதன் காரணமாக இந்த இலங்கை சிறையில் உள்ள படகை மீனவரோட விடுதலை செய்ய வைத்து இந்த போராட்டமானது 1 மணி நேரத்துக்கு நீடித்தது. தற்பொழுது பாத்தீங்கன்னா இதன் காரணமாக 2 பகுதியிலும் 1 மணி நேரத்திலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தற்பொழுது போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு தற்பொழுது இந்த போராட்டமானது கலைந்து மீனவர்கள் சென்றுள்ளாங்க. இருந்தபோதும் மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.